வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு ஹீரோவாக நடித்து வரும் அரசன் திரைப்படத்தின் ரிலீஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் சிம்பு கூட்டணியில் உருவாகும் புதிய படம் அரசன். வடசென்னை யூனிவர்ஸின் ஒரு பகுதியாக உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் விஜய் சேதுபதியும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். தென்னிந்திய சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்ட இயக்குநர்களில் வெற்றிமாறன் முக்கியமானவர். ஆடுகளம், வடசென்னை, அசுரன், விசாரணை, விடுதலை என இந்திய சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தவர் வெற்றிமாறன். இப்போது சிம்புவை ஹீரோவாக வைத்து அவர் படம் இயக்குவதால் தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. வடசென்னை 2ஆம் பாகத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்களுக்கு அரசன் படம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. வி கிரியேஷன் சார்பில் கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தை தயாரிக்கிறார். சிம்புவுக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்து வருகிறார். மீண்டும் வடசென்னை தாதாக்கள் கதையை வெற்றிமாறன் கையில் எடுத்திருப்பதால் தமிழ் சினிமாவில் இது ஒரு புதிய பிலிம் பிரான்ச்சைஸாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தத்ரூபமான கதைக்களத்துடன் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. கௌதம் மேனன் இயக்கிய வெந்து தணிந்தது காடு 2022 படத்தின் வெற்றிக்கு பிறகு 10 தல, தக் லைஃப் என அடுத்தடுத்து 2 பிளாப் படங்களை கொடுத்த சிம்பு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். வெற்றிமாறனின் ரியலிஸ்டிக் கதை சொல்லும் பாணியில் சிம்புவை காண அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதற்கிடையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் கடைசியாக விஜய் சேதுபதி நடித்த விடுதலை பார்ட் 2 வெளியானது. சூர்யா நடிக்கும் பாடிவாசல் படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அரசன் படத்தின் ரிலீஸ் தேதி பற்றி மாஸ் அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி அரசன் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைந்துவிடும் என்பதால் அப்படத்தை இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசன் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தின் மூலம் சிம்புவும் அனிருத்தும் முதன்முறையாக இணைந்து பணியாற்றுகின்றனர். அது மட்டுமின்றி அனிருத் வெற்றிமாறன் படத்திற்கு இசையமைப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது.